ஹாய், வெல்கம் டு ட்ராவல் டு கேக்கு. இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போறீங்கன்னா, நம்மளுடைய துவர செடியெல்லாம் போட்டிருந்தேன் பார்த்தீங்களா? இந்த துவரெல்லாம் நட்டுட்டு என்ன பண்ணேன், சொரக்காய் விதை இருந்தது. அதை என்ன பண்ணேன், இந்த ஓரத்தில் இந்த ஓரமாக என்ன பண்ணேன், சும்மா ஒரே ஒரு குழி மட்டும் போட்டு விட்டேன். அது நம்ம மாடி தண்ணி டேங்க் ரொம்ப ஊற்றும் போது சரி அது வரட்டும்னு போட்டு விட்டு அவ்வளோதான், அதை கவனிக்கவே இல்லை. அது என்னாச்சுன்னா துவரங்காய் செடி எல்லாம் மூடிடுச்சு. செடி என்னாச்சு, இந்த மொச்சக்காய் கொல்லி உள்ள ஃபுல்லாக போயிடுச்சு. நம்ம ரோஸ் தோட்டம் ஓரம் போயிடுச்சு நம்ம அண்ணா வீட்டு கொல்லியில். அப்போ என்னால் அது போய் பறிக்க முடியல, உள்ளேயும் போகல. நிறைய காய் விட்டு இருந்தது, நாங்க பார்க்கல. அப்படியே என்ன அந்த பூ பறிக்க வரவங்க எல்லாம் கொஞ்சம் பறிச்சிருக்காங்க. அப்புறமா சொன்னாங்க நிறைய காய் இருக்கு, நீ பறிக்கலையா அப்படின்னு சொன்னாங்க. அப்படியே ஐயோ அடப்பா இருக்கே, நான் போகல அப்படின்னு அன்னைக்கு என்ன பண்ண வந்து பார்த்தா பாருங்க எவ்வளவு பெரிய காய் விட்டுருக்குன்னு. இங்க பாருங்க, பாருங்க. இதை நான் பார்க்காம விடுவேன், இது நல்லா பெருசாயிடுச்சு. இப்போ என்னன்னா இப்ப பறிச்சும் செய்ய முடியாது. இது அப்படியே விட்டுட்டோம்னா காஞ்ச விதை எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு சும்மா தான் ஒரு இது இந்த இடத்த ஒரு விதை ஒன்னே நட்டு விட்டா அது பார்த்தா அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்க. எவ்வளோ பெரிய காய் பாருங்க. இந்த மாதிரி உள்ளேயும் நிறைய காய் காய்ச்சிருக்கு. உள்ள இந்த கொல்லை ஃபுல்லாவே இந்த ஓரம் நீட்டுக்கும் இருக்கு காய். இந்த ரோஸ் தோட்டம் ஓரம் பாருங்க, பார்த்தா தெரியும் உங்களுக்கு பாருங்க. இது ஓரம் நீட்டுக்குமே காய் இருக்கு. எல்லாமே நிறைய விட்டுருக்கு. நான் போக முடியல, எனக்கு அந்த பக்கம்லாம் போக முடியல. அதனால போய் பறிக்க முடியல. எனக்கு நிறைய பிஞ்சு நிறைய வச்சிருக்கு, ஏகப்பட்ட பிஞ்சு இருக்கு. இப்போ வெயிலுக்கு தான் காய்க்குமா என்னன்னு தெரியல. என்னன்னா அங்கே தண்ணி கரெக்டாக அங்கே விழுறதால அது அப்படியே தொடர்ந்து பிஞ்சு வச்சுனே இருக்கு, காய் காய்ச்சினே இருக்குது. மெயினாக இந்த துவர செடி இருக்கிறது தான் அதுக்கு ஒரு இதாக இருக்குது. ஏன்னா துவர செடி மேலே ஏறிடுச்சு எல்லா காயுமே. எல்லா செடியுமே கொடி ஃபுல்லாகவே துவரையில் வந்துருச்சு. நல்லா அதில் பிடிச்சிக்கிட்டு நிறைய பிஞ்சு வச்சுது பாருங்க. ஏகப்பட்ட பிஞ்சு நிறைய இருக்குது. அதுக்கே இதை வெட்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் நான். வெட்டாமல் இருந்தால் தான் அது பிடிச்சிக்கிட்டு இருக்கும். அந்த கொடியெல்லாம் அது மேலே போகும்போது காய் நிறைய விடும். எவ்வளோ கொடி எவ்வளோ நீளம் போதோ அவ்வளோ தான் காய் விடும். கொடி காய் மட்டும் கொடி எவ்வளோ நீளம் ஓடி போதோ வளர்ந்து அப்போ தான் காய் அதிகம் விடுன்னு சொல்லுவாங்க, ஊர்லெல்லாம் சொல்லுவாங்க. அதுக்கே பந்தல் போட்டு விடுவாங்க. நான் இது பந்தல்லாம் போடுறதுக்கு நம்மளுக்கு இடம் இல்லை இல்லையா, அதனால நான் சும்மா நம்ம வீட்டு ஓரம் அந்த துவரை போட்டுட்டு அது சும்மா தான் நட்டு விட்டேன். அது சூப்பராக காய் வைத்திருக்கு, ரொம்ப டேஸ்டாகவும் இருக்குது. வாங்க, இப்போ ஒரு காய் பெரிய காய் முத்தியே போயிருக்கு, பார்க்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறோம், சொரக்காய் சொன்னேன் இல்லையா, ஒரு காய் பெருசாகிடுச்சு. பெருசாகி அது முத்திட்டு இருக்கு. இப்போ அதான் அறுக்க போகிறேன் நான். பாருங்க எவ்வளோ பெருசு. ஐயோப்பா, காட்டுக்குள்ள காய் கிடக்குற மாதிரி இருக்குது. எடுத்துன்னு வந்துட்டேன். இப்போ இன்னொன்று இங்கே இருக்கு பாருங்க. இதோ இது இன்னும் நல்லா இது நல்லா இன்னும் பெருசாகணும். பெருசாகணும். அப்பா பாருங்க எவ்வளோ பெருசு, பெரிய காய். இது இதுவும் நம்மளுக்கு தெரியல, செடிக்குள்ளே இருந்திருக்கு. இது முத்துச்சுன்னா இதுவும் விதை எடுத்துக்கலாம். இன்னும் நிறைய இருக்கு, உள்ள எங்கெங்க இருக்குன்னு தெரியல. அது நான் போட்டது நம்ம வீட்டை ஒட்டி போட்டேன். அங்கிருந்து அப்படியே ரோஸ் தோட்டத்து வரைக்கும் போயிருக்கு. இன்னும் கீழெல்லாம் கூட காய் காய்ச்சிருக்கான். வேலைக்கு வராங்களே பூச்செடிக்கு, அவங்கெல்லாம் பறிச்சுட்டு போறாங்க. இப்போ ஒரு காய் பிஞ்சு விட்டுருக்கு. இதை பாருங்க, பார்த்தீங்களா? இதோ சூப்பராக விட்டுருக்கு பாருங்க. இதோ நல்லா நிறைய விட்டுருந்தது. இப்போ 2 இருக்குதுங்க. அதேமாதிரி நம்ம வீட்டை ஒட்டி ஒரு 2 இருக்குது, அங்கே செடியில் தொங்கிட்டு இருக்கு. இப்போ நிறைய நம்ம அந்த துவர செடி மேலே ஏறி நிறைய பிஞ்சு வச்சிருக்கு பாருங்க. எவ்வளோ சூப்பராக பாருங்க. இதோ நிறைய இருக்கு பாருங்க. இங்கே பாருங்க, இதோ இங்கே இருக்கா? இங்கே ஒரு பிஞ்சு விட்டுருக்கு பாருங்க. இதோ அப்படியே நான் அந்த துவரை போட்டிருந்தேன் பார்த்தீங்களா, அந்த துவரை அப்படியே லைனாக ஏறி வந்துட்டு இருக்காங்க. லைனாக காய் காய்ச்சிட்டே இருக்கு, சூப்பராக இருக்குது. அதுக்கே நான் துவரை வெட்டாமல் ஒட்டிச்சு வச்சுருக்கேன். ஏன்னா இந்த கொடி எல்லாமே இதில் தான் லைனாக போயிட்டுருக்கு. அதனால் இந்த கொடி நம்ம இந்த துவரை வெட்டணும்னா அப்புறம் அதுக்கு பிடிக்கிறதுக்கு கிரிப் இருக்காது. அதனால் இது அப்படியே இருக்கட்டும். நம்ம எவ்வளோ முடிஞ்சால் காய் பறிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வெட்டிக்கலாம்.
உள்ள தோட்டத்து உள்ள இருந்தது இந்த காய். நான் இது பார்க்கல. சரி இந்த ஒரு காய் இருந்ததுன்னு சொல்லிட்டு சும்மா பார்க்கலான்னு வந்தேன். வந்து பார்த்தா நல்லா பெருசா ஒரு காய் இருக்கு. இது நெத்துக்கு நல்லா விதைக்கு எடுத்து வச்சுக்கலான்னு சரி கட் பண்ணிட்டேன். இது பாருங்க மயில் மாதிரியே இருக்கு பாருங்க. எங்க வீட்டுக்கு மயில் வருதுன்னு சொன்னல, மயில் மாதிரியே காய் காய்ச்சிருக்கு பாருங்க. அது முகம் அழகா இருக்கு பாருங்க. நான் அதுக்கு பொட்டெல்லாம் வச்சிருக்கேன். இந்த நம்ம கீரை செடி பழம் அது, அதனால அதுக்கு வச்சு விட்டேன். எனக்கு பார்க்கறதுக்கு மயில் மாதிரியே தெரியுது. எவ்வளோ நீளம் பெருமம்மா, எவ்வளோ பெருசு, பெரிய காய், நல்ல பெரிய காய். இன்னும் 3 காய் இருக்கு இந்த மாதிரி பெருசு பெருசு விதைக்கி. இதோட பெருசாவே இருக்கு. சரி அப்படியே விட்டு யாருன்னா பறிச்சுட்டு போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு அதனால பறிச்சுட்டேன் நான். பறிச்சு காய வச்சிடலாம். வெயிலில் போட்டோம்னா போதும். ஒரு வாரம் போட்டோம்னா அது காஞ்சிடும் நல்லா. சூப்பராக இருக்கு. இன்னும் நிறைய காய் இருக்கு. இப்போ நிறைய காய் விட்டுக்கிட்டே இருக்கு. நான் பறிச்சிடறேன். அப்பப்போ பறிச்சு யாருன்னா கேட்டாங்கன்னா அப்புறம் வராங்க அம்மா தோட்டத்துக்குலாம் வராங்களே, அவங்களாம் பறிச்சுக்க சொல்லிடுறேன் நான், பறிச்சுக்கோங்க அப்படின்ட்டு. நான் ஒண்டி என்ன எவ்வளோ சாப்பிட போகிறோம் நம்ம? யார் வேணாலும் பறிச்சுட்டு போகிறாங்க. நம்ம தோட்டத்தில் யாரும் கேட்கறதில்ல. நான் யார் வேணுமோ யார் வேணால் பறிச்சுக்கோங்க, அவ்வளோதான். நானே இப்போ தான் பார்த்தேன். நான் தோட்டத்துக்குள்ளே வரமாட்டேன். நான் அவ்வளோ அந்த சைடு அவ்வளோ வர்றதில்ல. நம்ம காம்பவுண்டு தோட்டத்தில் மட்டும்தான் எதுனா போட்டால் பறிப்பேன். இதில் வந்து எனக்கு அம்மா பறிச்சு கொடுத்துருவாங்க. அவங்க வந்தால் காய்கறி எல்லாமே இதில் அம்மா தான் பறிச்சு தருவாங்க எனக்கு. நான் இறங்க மாட்டேன். மொச்சக்க தோட்டத்துலேயே கால் வைக்கிறது இல்லை. சூப்பராக இருக்குது. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் போட்டு இந்த மாதிரி ஒரு காயாக இருக்குன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ நம்ம ஆர்கானிக் தோட்டத்தில் என்னென்ன காய் பறிச்சிருக்கோம்னா, மொச்சக்காய் பறிச்சிருக்கோம், துவரக்காய் பறிச்சிருக்கோம், காராமணி பறிச்சிருக்கோம். சூப்பராக இருக்குது பாருங்க வேக வைக்கிறதுக்கு இந்த காய். இது வந்து நம்ம ஊர்லலாம் இது வந்து பைத்தங்காய் சொல்லுவாங்க, இங்கே காராமணி சொல்லுவாங்க. ஒசூரில் செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. அப்படியே இன்றைக்கி என்னென்ன பறிச்சிருக்கோம், சொரக்காய் பறிச்சிருக்கோம், அப்புறம் இந்த துவரங்காய், அப்புறம் மொச்சக்காய், அப்புறம் வந்து காராமணி பறிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு நெத்துக்காய், அது வந்து முத்திடுச்சு நல்லா விதைக்கி, அது பறிச்சிருக்காது, சொரக்காய் பறிச்சிருக்கோம். அவ்வளோதான் நம்ம ஆர்கானிக் தோட்டத்துக்காய் எல்லாமே அறுவடை ஆயிடுச்சு. இப்போ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.